எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுப்பில் ஒரு பேன் வச்சு நல்லா சூடான பிறகு 1 கப் ரவை சேர்த்துக்கொள்வோம். ரவையை 5 தொடக்கம் 6 நிமிடம் நல்லா வறுத்து எடுத்துக்கொள்வோம். ரவை நல்லா வறுபட்டுட்டு அடுத்ததாக தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம். 1 கப் ரவைக்கு 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளணும். கட்டிகள் விழாமல் நல்லா கலந்து கொள்ளுவோம். கட்டிகள் விழாமல் நல்லா கலந்து எடுத்துக்கொள்ளுவோம். பால் நல்லா வற்றின பிறகு அடுத்ததாக ஏலக்காய் சேர்த்துக்கொள்வோம். அடுத்ததாக சீனி சேர்த்துக்கொள்வோம். சீனியை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கொள்வோம். கொஞ்சமாக கலரிங் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கொள்வோம். தயாராகிட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.